பெரியவா சர்வஜன் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படிங்கிறது எத்தனை விதமான துறைகளில் நம்முடைய படிப்பு எஜுகேஷன் இருக்கோ அதில் யார் ரொம்ப சிறந்தவாளோ அது விஞ்ஞானமாக இருக்கட்டும், சங்கீதமாக இருக்கட்டும், அல்ல சாஸ்திரமாக இருக்கட்டும், உபன்யாசமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், அது இதில் லிட்ரேச்சர்கள் இதில் பல பேர்களை சொல்லுவார். நான் என்னுடைய இதில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சொல்கிறேன். எங்கள் மாதிரி இருக்கிற சாஸ்திரஜான்லாம் போனால் இந்த சர்வஜனுக்கு பெரிய அடையாளம் என்னன்னா ஒன்றும் தெரியாத போல இருக்கிறதுங்கிறது சர்வஜனத்தினுடைய ஒரு லட்சணம் மாதிரி வச்சுக்கணும். பெரியவாழ்ட்டு படிச்சு நம்மகிட்டே கேட்குறச்சு ஒன்றும் தெரியாத போல் எல்லாத்தையும் கேட்பார். இது சாஸ்திரங்கள், அந்த லிட்ரேச்சர், தத்துவ நூல்கள் மட்டும் இல்லை, குடும்ப விஷயம், லோக சரித்திரம், இது எல்லாருக்கும் தெரியும். இவர் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிருப்பார். அவருடைய பேரன் இப்போ வந்து பார்க்குற முதல்ல எங்கள் தாத்தா அப்படி இப்படியான்னு இவர் சொல்ல ஆரம்பிப்பார். இவர் அந்த தூண்கிட்ட ஒரு பெறையில் பிள்ளையார் உண்டே தெரியுமான்னு இவர் கேட்பார். இது மாதிரி கோடி 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 உதாரணங்கள். கோவிலில் போனால் இந்த கோவிலில் போனீங்க, இந்த இடது பக்கம் தட்சிணாமூர்த்தியில் என்ன விசேஷம்னு கேட்பார். இந்த குருக்களுக்கே சந்தேகம். இது மாதிரி ஒரு சர்வஜத்துவத்தை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனால் ஒன்றுமே தெரியாத போல கேட்டு கேட்குறவன் சொல்கிறச்சு ஆமான்னு இவர் சொல்லிட்டாருன்னா அவனுக்கு அந்த ரசக்கயிறு அருந்து போயிடும். அப்படி ஒரு சைக்காலஜி பூரா கேட்டு அப்படியா அப்படின்னு அவனை ஒரு விதமாக சரி பண்ணி அதுக்கு மேலே அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ 2 விஷயத்தை சொல்லி அனுப்பணும். இது A to Z. எங்கள் விஷயங்கள்லேயே ரொம்ப நிறைய எத்தனையோ உதாரணம். ஒரு சமயம் ஏடா இந்த மந்திரங்களெல்லாம் பிராமணால் நியமத்தோடு ஆச்சாரத்தோடு சொல்லணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆமாம் இருக்கு. ஒரே ஒரு மந்திரம் உலகத்துக்கெல்லாம் அன்னசமிருத்தி வேணும் அப்படின்னு கேட்கறதாக ஒரு மந்திரம் வருது ஒரு யாகத்தில். பொதுவாக சொல்கிறார். என்கிட்ட வந்து தான் நான் சொல்ல முடியும். அதை எல்லாருமா சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும்னு இருக்கேன். அது என்னன்னார் ஞாபகம் இல்லை. அப்புறம் எடுத்து கொடுத்தார் ஓதன சமம். இவா எந்த வேத பாஷ்யத்தை எங்கே பிறகுனா என்ன சமம் தெரியும். ஓதன சமம்னு ஒன்று. அது என்னென்ன இந்த ஃபுட்டு ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு வேதத்தில் பல பரிகாரங்கள் இருக்குது. ஜனத்தொகையை குறைக்கப்படாது, அது சாஸ்திர விரோதம். ஃபுட்டு அபிவிருத்தி பண்ணணும். பிரஜாபதி பிரஜா சஜதா, அப்போது ஓதனன் அக்ஷீயதா, ஃபுட்டு குறைஞ்சி போச்சு. அதுக்காக ஒரு யாக விசேஷம் பண்ணி மழையை ஜாஸ்தி பண்ணுற மாதிரியும் பிருத்திவியில் உள்ள மண்ணுடைய சத்தை அதிகம் பண்ணுற மாதிரியும் ஒரு யாகம். அந்த யாகத்துக்கு சவஹான்னு பேர். சவஹான்னா என்னென்னா அந்த யாகம் முடிஞ்ச உடனே அந்த எஜமானருக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பா, அதனால சவம்னு பேர். அந்த ஓதன சவத்தில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் எழுந்து நின்று எல்லாருக்கும் அன்ன சமிருத்தி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற மந்திரம் பார்த்தால அதில் யார் சொல்லணும்னு யாகம் பண்ணவர், யமான ரித்திக்கு வந்திருக்கிறவா, போயிருக்கிறவா, அங்கே இருக்கக்கூடியதான தச்சன் எல்லாம் சர்வே புருஷாக சர்வாண்யேவான் நான்யவருந்தே, சர்வான் புருஷான் எக்ஸப்ஷனலாக அப்படி சொல்லிருக்கேன்னு எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயம் அங்கே சொல்லிட்டேங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆனைக்காரன்னா குதிரை கூடுறமான்னு. அப்போ இதுலேயும் என்ன தெரியுது, ஃபுட்டுக்காக உள்ளதான முயற்சி எல்லாரும் எடுத்துக்கணும். அந்த ஒரு மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்னு வேதத்தை சொல்லுவாங்கிற. இது வேத பாஷை எத்தனை தரம் பாடஞ்சோனாலும் ஒன்றும் புரிய போகிறதில்லை. இதே போல ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் கூட ஒரு சமயத்தில் சாகித்யம் லிட்ரேச்சரில் சாகித்ய பரிஷத்துன்னு ஒன்றும் திருச்சாம்பிள் இருக்குது. ஏகுப்சாமிங்கிற பார்த்துருந்தார். அவர் மடத்துக்கு ரொம்ப இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதினவர். எம்ஏ எல்டி அவர் இங்கே திருச்சியில் இருந்தால் சாகித்ய பரிஷத்து நடத்துவர். லிட்ரேச்சர்லாம் டெவலப் பண்ணுறது ஒரு மீட்டிங் அங்கே காஞ்சிபுரத்தில் வச்சார். அதோட பெரியவாக இருக்கணும்னு அத்வைத சபையும் சேர்ந்து கொடுத்தா. அதோட அத்வைத சபையை சேர்ந்தோன்னு பண்டிதாள்லாம் வந்துவிட்டா. பண்டிதாளுங்கிறவா வேறு, லிட்ரேச்சர் மட்டும் தெரிஞ்சவாங்கிறது வேறு. பண்டிதாளுக்கு லிட்ரேச்சரோட நிறைய ஞானம் உண்டு. எல்லாருமே சேர்ந்து வச்சாங்க. கவி சம்மேளனம், சாகித்ய சம்மேளனம், வேதாந்த சம்மேளனம்.
காத்தால சபை ஆரம்பிக்கணும். ரெண்டும் கம்பெனி தான். வேதாந்தத்தை காத்தால் ஆரம்பிச்சாச்சு, மறுநாள் காத்தால் இது ஆரம்பிக்கணும். எல்லாரும் உட்காந்துருக்கோம். தெளிவாக அந்த மரத்தக்கடியில் வந்து உட்காந்துச்சு. மணி 7:30, 8 மணிக்கு ஆரம்பிக்கணும். எல்லோரும் தயாராகிட்டு ஆரம்பிக்கணுமான்னு கேட்டேன். ரங்கநாத சாஸ்திரி வரணும் இப்போ அப்படின்ட்டால. ஆமாம், ரங்கநாத சாஸ்திரிங்கிறது யாருன்னா நம்ம வைத்தாவோட மாமனார். அவர் சிதம்பரம் எனக்கு பரீட்சாதிகாரியாக இருந்தவர். ரொம்ப உடம்பு முடியாதவர். பிரசித்தமாக வெளியில் வேலைக்கெல்லாம் வந்து நிறகுடம் மாதிரி சாஸ்திரஜர். சோமாத்தோடு இருப்பார். ஹாஸ்மெட்டிக் பேஷண்ட். மின்னாணியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ அவர் எதுக்காக வரணும்? இங்கே சாஸ்திரஜாலும் நிறைய பேர் இருக்கா, லிட்ரேச்சர்லையும் எல்லோரும் சாப்பிட்றவாள்லாம் இருக்கா. எல்லாரையும் அவர் வரணுன்னா பேச்சே கிடையாது. உடனே ஒருத்தன் காரில் போனால் டப்புன்னு கொண்டு வந்து அவர் ஸ்நானம் நல்ல மெழுவா வசத்தை சரி பண்ணிட்டு வந்துட்டார். அது கொஞ்சம் படி ஏறணும் மேடையில். திணறது அவருக்கு. அவரை மேலே ஏற்றுறான்னா நான் தான் எப்போதுமே பரிவாட்ட போயிட்டான்னு நான் தான் முதல்ல. அப்புறம் தான் பாலுலாம் பக்கத்தில் இருக்கணும்னா நான் ஒரு சாட்சி எல்லாத்துக்கும் நடந்தபடி எல்லாத்தையும் லோடான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அப்படி பெரியவா வச்சிருப்பா. வேதபுரி அப்படித்தான் வச்சிருந்தேன். எல்லாரையும் கேட்பது கிடைச்சது வேதபுரி சொன்னா தான் சரிங்கிறதாக இருக்கும். நான் அந்த விஷயத்தில் வேதபுரின்னு வச்சுக்கோங்க. அவரை மெதுவாக உட்காத்தினார் வந்தார். நீ அவரை ஒரு மங்கள ஸ்லோகம் சொல்ல சொல்லி இந்த சபை ஆரம்பிக்கணும்னு சொல்லணும். இவர் தானே சொல்லணும், நான் என்ன சொல்கிறது? பெரியவா எனக்கு ஒன்றும் சோனலை, மூச்சு தடறது ஒன்றும் சொல்ல வரல, நான் ஏதோ கூப்பிட்டேன்னு வந்துட்டேன். என்னடா சொல்கிறாருன்னார். சிரமமாக இருக்கான், ஒன்றும் சொல்ல தெரியல, ஞாபகம் வர மாட்டேங்கிறது, சொல்ல முடியலங்கிறா. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலங்கிறத மைக்கில் சொல்ல சொல்லு அப்படிங்கிறா. அப்படின்னு இது சொல்லுவாடா. அப்புறம் பெரியவா என்ன ஒன்று மைக்கை விட்டு கொடு, என்ன சொல்லணும்னு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சிவசக்தியா யுக்தோ இது பௌரி சக்தா ஸ்லோகத்தை சொல்லுன்னார். இந்த ஸ்லோகத்தை இப்படி ஒரு பெருமையா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸ்லோகத்தை சொல்லி முடித்தார். அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாதவர். இனிமேல் அவர் இருக்கணுங்கிறதுல புறப்பட்டோம்னா கார் எடுத்து அடிச்சுக்கோங்க, கொண்டு போய் விட்டுருங்க. ஆமாம், என்கிட்ட இது எங்கே வருதுன்னார். சௌந்தர்யகிரியில் வருது. புரியுமா? சௌந்தர்யகிரிங்கிறது என்ன கிரந்தம்? அது என்ன கிரந்தம்னா பாஷ்யமா, பிரகரணமா, ஸ்தோத்திர கிரந்தமா, 3 தினசு பகவத்பாதா. பாஷ்யம், பிரகரணம், ஸ்தோத்திரம், 3 கேடரில் இருப்பாள். ஸ்தோத்திர கிரந்தம். ஸ்தோத்திரம்னா இல்லாதெல்லாம் சொல்லி எக்ஸாஜரேஷன் ரொம்ப நிறைய இருக்குமோ அப்படின்னா அப்படி இருக்கும். அது பெரியவா தான் சொல்லணும். அம்பாள் இல்லைன்னா பரமேஸ்வரன் உயிரே இல்லை அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் மாதிரி தான் இருக்கு. இன்னும் சரியாக இல்லையா? ஸ்தோத்திரமும் இல்லையா? பெரியவா தான் சொல்லணும்னு. இது ஸ்தோத்திரம் இல்லை, இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா வேத மந்திரம் இருக்குது இதுக்கு. என்ன அருமை சார்! அங்கே வந்து ஒரு பள்ளிக்காலத்து வராது. அது வாங்கிட்டாலும் நான் வாங்கிட்டு அதை சொல்லிகிட்டே இருக்கேன். பெரியவா சொன்னேன், இது வேத மந்திரம், இதுக்கு பிரமாணம் இருக்குது தெரியுமா இல்லையோன்னார். தெரியலையேன்னு. ஸ்ரீருத்ரத்தில் யாத்தே ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாஹ பேஷஜி சிவா ருத்ரஸ்ய பேஷஜி தயா நோ மிருட ஜீவசே. பாஷ்யத்தில் இல்லாத அர்த்தம் சொல்கிறார். ஹே ருத்ரா பரமேஸ்வரா. ருத்ரன்னு ஞானத்தை கொடுக்குறவன்னு ஒரு அர்த்தம். ருத்தம் ஆத்மஜானம் ராத்தி ததாதீத்து ருத்ரா. ருத்தம் ஆத்மவிஷேகம் அஜானம் திராவயத்தி போக்குறாருங்கிறதுனால ருத்ர. ரெண்டும் நம்ம பெரியவா பண்ணியிருக்கோம். ஹே ருத்ரா, உனக்கு 2 உடம்புல 2 பகுதி. ஒன்று மங்களம், ஒன்று கோரம். அம்பாள் மங்களமாக இருக்கு, பார்த்தா கோரமாக இருக்கு. சிவாத்தனுகு கோராத்தனுகு. இந்த சிவாத்தனுகு இருக்கே, அது ஒரு நாளும் கோரமாக இருக்கவே இருக்குது. அகோரா அபாபகாஷினி. ஏன் அது வந்து சிவம்னா, நாம் பண்ண பாவங்களை எல்லாம் அது மறந்து விட்டு சொல்லவே சொல்லாது. இவர் சசிவம் பாவம் பண்ணானே போனா புறாப்படாங்க. அபாபகாஷினின்னு தனு. அது அந்த தனுடைய பெருமை என்ன தெரியுமா? காமாட்சி. தயானஸ்தனு இல்லை. அப்போ யாத்தே ருத்ர சிவா தனு அங்கே போயிட்டு. இப்போ சிவா விஸ்வாக பேஷஜி. இது ரொம்ப மங்களமானது. எல்லா நாள்லையும் எல்லா பிராணிகளுக்கும் மருந்து. சில மருந்து குளிரில் ஒத்துக்கும், இதில் ஒத்துக்காது. சம்மரில் ஒத்துக்கா, குளிரில் ஒத்துக்காது. சிலது உங்களுக்கு ஒத்துனா எனக்கு ஒத்துக்காது. இந்த அம்பாளாகிறதான மருந்து இருக்கே, இது எல்லாருக்கும் எல்லா நாள்லேயும் மருந்து.
அது எப்படி எல்லாருக்கும் எல்லா நாள்லையும் பிறந்துங்கிறதுக்கு நிரூபணம் என்ன இருக்குது, ப்ரூஃப் என்ன இருக்குது? சிவா ருத்ரஸ்ய பேஷஜி, ருத்ரனுக்கே மருந்தாயிடுத்து. அது ருத்ரன் விஷத்தை சாப்பிடுவோன்னு எங்கே போய் இது இன்ஜெக்ஷன் போட்டுட்டாருவார்? ருத்ரனுக்கு பேஷஜமாக இருந்தது. அந்த பேஷஜம் இல்லைன்னா என்ன தெரியுமா இல்லையா? இவர் இருக்க மாட்டார்னு. தயானோ மிருட ஜீவசே, ஹே மிருடா சுககரா ஹே ருத்ரா, தயா அந்த அம்பாளுங்கிற சக்தியினால்தான் தொம் ஜீவசே யுவர் லிவிங் அப்படின்னு ருத்ரத்திலே இருக்கு. ருத்ரத்தில் இது இருக்குன்னா இதுக்கு பாஷ்யம் எழுதினவர் என்ன எழுதியிருக்கார்? வித்யாரண்யர். அதோட இவருடைய இன்டெலிஜென்ஸ் இதுக்கு அதை கனெக்ட் பண்ணுறார். அங்கே ஜீவசேங்கிற வர்ப அவர் காசலாக பண்ணியிருக்கார். காசல்னா என்ன தெரியுமா? இந்த பஷ்யத்தின்னா பார்க்கிறான், தரிசயத்தின்னா காண்பிக்கிறான், படத்தி பாட்டகத்தி, காசல்னு பேர். ரீட்ஸ் மேக் அதர் டு ரீட். ஜீவசே ஜீவயசின்னு படிக்கணும். ஹே பரமேஸ்வரா, அந்த சக்தியின் மூலமாக நீ எங்களை எல்லாம் வாழ வைக்கிறாய். தப்பே கிடையாது. அவர் அந்த இடத்த சொல்லிட்டு போயிட்டார். தெரியவா? பாஷ்யம் பாஷ்யம் இப்படி இல்லையோ? பாஷ்யம் அப்படி இருக்கு, அதை விட இது நல்லா இருக்குன்னு சொன்னான். பாஷ்யம் இப்படி இல்லையோன்னா அம்மா பாஷ்யம் இப்படி இல்லை, என்ன பண்ணி சொல்லிருப்பா? இந்த ஸ்ருதி மூலமாக இந்த ஸ்மிருதி வாக்கியம் வந்திருக்கு. என் வாத்தியார்களா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கே எப்படி இருந்ததுன்னா 10,000 கோடி இருந்தாலும் இது கீழாகாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு ஞாபகம் வந்து சொல்கிறேன்னாங்கிறதுக்கு என்னாலே தெரியும். எனக்கு நான் உள்ளுக்குள்ளே ரசிக்கணும். இப்படி இந்த விஷயங்கள் இன்னொரு தினம் அத்வைத சபையில் தீவிரமாக வாக்கியார்த்தங்கள்லாம் நடக்கிறது. அப்புறம் ரங்கநாத சாஸ்திரியில் கொண்டு போய் விட்டுட்டால. ரங்கநாத சாஸ்திரி உடனே இதை இவர் விளக்கம் சொல்லிட்டே இருந்துச்சு. அவர் நிஜமாவே முடியாது. ஆனால் எதுக்காக அவர் ஐஷன் வந்தாருங்கிறது தெரியாது. இது வரைக்கும் அதுவும் இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். எண்ணத்துக்கு அவரை வச்சார் என்ன போனாங்கிறதெல்லாம் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஒருத்தர் கேட்கவும் முடியாது. ஆச்சு. தான் நினைச்சா எல்லாரும் வரா. அது முடிஞ்சது. இது இன்னொரு சபை அத்வைத சபையில எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 10-10:30 மணி ஆகிட்டு அவளுக்கு பசிக்கும் எழுந்து போட்டா. என்னை மட்டும் இருந்தார். நான் பெரியவா சொல்லாத வரைக்கும் நான் அகந்து போகிறது இல்லை. அப்போ மட்டும் எனக்கு பசி தெரியாது. இப்போது இந்த வாக்கியார்த்தங்கள்லாம் நடந்தது. இதில் வேதத்தை ரெண்டாக பிரிச்சிருக்கு. மந்திரம், பிராமணம். மந்திரம்னு ஒரு போர்ஷன், பிராமணம்னு ஒரு போர்ஷன். மந்திராங்கிறது டெக்ஸ்ட்டு, பிராமணாங்கிறது அதனுடைய ப்ராக்டிக்கலாக உள்ள சைடையும் மீனிங்கையும் சொல்கிறது. மந்திரத்தில் சுருக்கமாக சொன்னதை பிராமணத்தை வியாக்கியானமாக பண்ணணும். இப்படிதான் என்ன? ஆமாம், எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகிறது. நம்ம தைத்திரிய உபனிஷத்தில் பார்த்தியோ, பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாபியுக்தா அப்படின்னு இருக்கு. பிரம்மத்தை நான் என்று உணர்ந்தவன் மோட்சத்தை அடைகிறான். அதை பற்றி சொல்லுகிறேன் விளக்கம். இந்த பிரம்மவித்து மோட்சத்தை அடைகிறான், பெருமையை அடைகிறான், பிரம்மமாறான், அதை பற்றி சொல்றேன்னா இந்த பெருமை அடைகிறான்னு சொன்ன சென்டென்ஸு பிராமணம். இது சுருக்கமா இருக்கு. இதுக்கு வியாக்கியானத்தை பின்னாடி மந்திரத்தை சொல்றது. இதுதான் உபனிஷத்து. மந்திரத்தில் சொன்னதை பிராமணத்தை வியாக்கியானம் பண்ணணும், பிராமணத்தில் சொன்னதை மந்திரம் வியாக்கியானம் பண்ணுறதுங்கிறத கவனிச்சான்னு ஒத்துரை கவனிக்கணும். ஏஷா இருக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இதுக்கு அர்த்தம் சொல்ற. யோ வேதனிஹிதம் குஹாயாம் வரமேப்யோ மன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணாமி பஷ்சிதேதி. இதெல்லாம் வரும்போது நான் வேத பாஷம் முடிச்சு பிராமணாக முடிச்சு எல்லா பேர்த்து எல்லாம் ஆயிடுது. என்னை தயார் பண்ண வாத்தியார்களும் இருக்காங்க. ஆனால் அவளை சாப்பிட போயிட்டேன். நான் அப்புறம் போய் சொன்னேன் அவள்கிட்ட பெரியவா அப்படி சொன்னாவோ. அப்படியா பெரியவாளுக்கு தான் தோணும் எல்லாம்ட்டாவ. என்ன சொல்கிறார்? பிரம்ம வித்து ஆப்புனோத்தி பரம் அப்படின்னு 4 வார்த்தை இருக்கு. பிரம்மன்னா எங்கும் நிறைந்த ஆனந்தம், வித்துன்னா அதை உணர்ந்தவன், ஆப்னோத்தின்னு கெட்ஸ் அல்லது ரியலைசஸ், பரம்னா ஸ்வரூபம் மோட்சம். இந்த 4 பதத்தில் சொன்னத்தை பிராமணத்தில் 4 பாதத்தில் வியாக்கியானம் பண்ணுறாங்க. மந்திரத்தில் 4 பாதம், ஃபர்ஸ்ட் செகண்டு குவார்டர். பிரம்ம என்னங்கிற பதத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எடுத்து. வித்துன்னா என்னன்னா யோ வேதனிஹிதம் குஹாயாம். இதெல்லாம் அர்த்தம் சொல்றது ரொம்ப நேரம் ஆகும். சச்சிதானந்தமாக உள்ள எங்கும் நிறைந்த பொருள் பிரம்மம்.
அதை நம் உள்ளத்தில் இங்கே பஞ்சகோஷத்திற்குள்ளே இருக்கு என்று நாம் உணர வேண்டும். இங்க அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆப்னோதி என்ன கிடைக்கும்? சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ. உலகம் பூராவிலையும் யாராருக்கு என்னென்ன ஹாப்பினஸ் ஆனந்தங்கள் இருக்கோ அதெல்லாம் இவனுக்கு இப்பவே ஒரே க்ஷணத்துல வரும். சுவாத்மானந்த லவீபூத பிரம்மானந்த சந்ததி இவ்வளவு வரும் ஆப்னோதி. பரம்னா என்ன? கிரேட். என்ன கிரேட்? பிரம்மணா விபஷ்சிதா. அந்த ஆனந்த ரூபமாக இருந்துடுறான் இவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது இல்லை. ஸ்பூன்ல எடுத்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லை. இது அதுவே அல்வா ஒரே ஐக்கியம். என்ன பரம்ங்கிறதுக்கு வியாக்கியானம். இதுதான் நம்ம வேதாந்தத்தில் வசத்தி. மந்திரத்திலேருந்து பிராமணத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறது பார்த்து சொல்லியோன்னா பல கோடி வருஷம் படிக்க முடியுமா? யாரால சொல்ல முடியுமா? இது மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னும் வேடிக்கையாலாம் நிறைய சொல்லிருக்கேன். வேதங்கிறது ஒரு தடவை சத்தாராவில் பெரியவா நிறைய நாள் கேம்ப் பண்ணேன். நான் அப்பப்போ போகிறச்சே அப்போ ஒரு நாள் போனேன். அப்போ இந்த சிவராத்திரி சந்தர்ப்பம். நான் ஒரு 10-12 வருஷம் சிவராத்திரிக்கு முதல் கிளம்பி சிவராத்திரி இன்னைக்கு போய் காத்தால் 6 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 11 மணிக்குள்ளே சப்தகாண்ட வேத பாராயணம் பெரியவா சந்தியில் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக. அப்போ அஸ்தமிச்சு 7 மணி 8 மணிக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து ராத்திரி பாடுவார் 2 மணி நேரம். அதையும் கேட்டு விட்டு நான் அப்புறம் தூங்கி போனேன். அப்புறம் முழிக்கிறது. அப்போ அந்த ஊர்ல இந்த சந்தர்ப்பத்துக்கு முன்னாடி இன்னொரு சந்தர்ப்பத்தில் போயிருந்த போது வாக்கியார்த்தங்கள் அப்போ ஆராதனைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். ஒன்னா நீ எல்லாம் வந்திருக்கே பண்டிதாள் எல்லாருக்கே ஏதாவது வாக்கியார்த்தம் சொல்லுவார். யார் பண்டிதாள் போனாலும் ஏதாவது விஷயம் சொல்லி கேட்டு மேலே புரிய வைக்கிறதுங்கிறது தான் முதல் வேலை. எல்லாரையும் வர சொன்னா இவன் வந்திருக்கான் மெட்ராஸ் கிருஷ்ணமூர்த்தி அதை சொல்லுவான். நான் ஏதாவது சொல்லுவாங்கிறதுக்காக நல்லா தயார் பண்ணிட்டு போனேன். ஒரு பெரிய இடத்த சொன்னேன். வேலிங்க அதிகரணம் 1 மணி நேரம் சொன்னேன். பெரிய அப்படியே உட்காந்து கேட்டு இங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன் பண்ணிதானுங்க. பயமா இருக்காத கொஞ்சம்? அது எனக்கு பயத்தை போய்கிட்டாரு. அதான் அழகு. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு பண்ணிருக்கேன். சொன்னேன் எவ்வளோ விஷயம் சொல்கிறான் பார்த்து சொல்லிவிட்டார் எல்லார்ட்டையும். அவள்னா இந்த புத்தகம் பார்த்தது இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ மேட்டூர் ஆராதனைன்னு நடராஜர் வரார். மறுநாள் ஆராதனை. மேட்டூர்கார் வந்தார். இவனை திருமொழி அவனுக்கு இருந்தார். இவன் தான் மேட்டூர்லப்பா. அவரையும் வச்சிருந்து இந்த உபனிஷத்து வாக்கியார்த்தங்கள்லாம் சொல்கிறா. இந்த வேதத்தில் உபனிஷத்தில் கூட சொல்லணி பொருளணி 2 இருக்கு. சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம். இதுக்கு சம்பந்தமே இல்லை சொல்கிறேன். அர்த்தாலங்காரம் ஊமை அது இதெல்லாம் இருக்கும். மெட்டபார் இதெல்லாம் அர்த்தாலங்காரம். சப்தாலங்காரங்கிறது வார்த்தையை திருப்பி சொல்கிறேன். இது கூட உபனிஷத்தில் இருக்குன்னாரு. ஐயோ அவருக்கு வச்சு ஏன்னா அவருக்கு உபனிஷத்து மட்டும் தெரியும். நடராஜருக்கு ஏதோ ஒன்று அவருக்கு புரிகிற மாதிரி உபனிஷத்தையும் சொல்லணும். இதை தமிழ்லாம் சொல்கிறார். அந்த ஊருக்காரன்னு புரிஞ்சதோ புரியல. அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா கீர்த்தி பிருஷ்டங்கே ரேரிவ. அதான் இப்படி பிரிக்கல. கிரேரிவான்னு பிரிக்கணும். கீன்னு என்னென்ன சொல்லி ரேரிவாங்கிறது. இந்த சொல்ல அப்படி போட்டால் அது ஒலிக்கிறது நன்னா இருக்கணுங்கிறது சொல்லணின்னு பேர். அங்க என்ன இருக்கு? நான் இந்த உலகத்தை தூண்டும் பரம்பொருளாக இருக்கிறேன். அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா. அதனால் என்னுடைய கீர்த்தியானது புகழானது கிரேரிவ மலையினுடைய உயரம் போல் உயர்ந்தது அர்த்தம். மே கீர்த்திகி கிரேரிவ. கீர்த்தி பிருஷ்டங்கி. கீயை தனியே போடுங்க. ரேரிவா இருக்கு. அங்க ரேரிவா தீர்க்கம், இங்க ரேரிவா ஹிரஸ்வம். இந்த சப்தாலங்காரம் கூட ஞான மகிமையை சொல்ற இடத்துல இருக்கு. பாத்தியா இல்லையா? வேதம் அப்படி அலங்காரமா சொல்றோம். அபூதோன பவிஷ்யம். என்னத்தை சொல்ல வேண்டும்? ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. இன்னொரு இடத்துல இந்த தமிழெல்லாம் கலந்து சம்ஸ்கிருத பாட்டு ஒரு தெரியுமில்ல உனக்கு? எப்படி என்ன பெரியவா? இதெல்லாம் அப்பப்போ உதவி தெரியலையா எனக்கு? என்ன இந்த உபனிஷத்துல நீவார சூகவத்தன்வி. நீவாரம்னு ஒரு தானியம். அது நுனி போல சட்டிலா இருக்கா. பரமாத்மா இங்க இருக்காருன்னு வந்திருக்கு. இதுல நீவார இல்ல நீவான்னு கூப்பிடுறாரு. நீ பிரிச்ச
நீ வான்னு தமிழ்லான்னு சொல்லுவேன். பரமாத்மாவுக்கு நீ வான்னு சொல்லாம நீங்க வாங்கன்னு சொல்லணும். என்ன ரசம் பாரு. இது ஒன்றாச்சா. அப்புறம் ஸ்லோகங்கள்ல அம்பா ஸ்தோத்திரங்கள்ல நீபோபவன சம்ஸ்கிருதான்னு ஒரு நாமாவே இருக்கு. நீபம்னு ஒரு மரம், அது நிறைஞ்ச ஒரு தோட்டத்தில் உட்காந்துருக்காம்பா. நீபவன சம்ஸ்கிருதா. நீ போன்னு சொல்லுங்க. முதல்ல நீ வான்னு ஆச்சா, இப்ப நீ போன்னு ஆயிடுச்சா. அம்பாளை வான்னு கூப்பிடுறது, போன் கூப்பிடுறது, இப்படிலாம் சம்ஸ்கிருதம் பத்தி என்ன பாஷையே எப்படி சொல்றது. நீ வா நீ போ. லிட்ரேச்சரை பற்றி வேணும்னா தெய்வத்தின் குரலை பார்க்கணும். நீங்கள் உதர் இருக்க சௌந்தர்லஹரி ஒரு ஸ்லோகத்துக்கு 50 பக்கம் பார்த்து சொன்னால் கூட என்னால் முழுக்க வராது. அப்படி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக 75 பக்கம் இருக்கு தெய்வத்தின் குரலை. நீங்கள்லாம் இப்படி பார்த்துருக்க மாட்டேன். என்னுடைய ஒரு ஆசை அந்த தெய்வத்தின் குரலை முழுக்க ஒரு டாப்பிக்கும் ஒரு புத்தகத்தையும் வச்சுட்டு என்ன சொன்னாலும் நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை பெரியவா நடத்தி வைக்கணும். இது பெரிய விஷயம். அது அதை நாம் ஏதோ பார்க்கணும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் வச்சோம். இது வைக்கிற புஸ்தகம் இல்லை. எங்கள் பந்துக்குள்ள ஒருத்தர் புது சத்திரத்தில் திருக்காட்பள்ளியில் டெய்லி 1 hour இதை படிக்கிறது, கிராமத்தில் எல்லாரும் கேட்கணும்னு வச்சுருந்தா. ஓங்காரணம் தான் கொஞ்ச நாளைக்கு இதை ராத்திரி 1 hour படித்து 7 வாரத்தில் படித்த காலத்தில் நான் போயிருக்கேன். ஆமாம், டெய்லி என்ன நடக்கிறதுன்னா ராத்திரி 8 போது இந்த தெய்வத்தின் குரல் படிக்கிறது ஒருத்தர் 10 பேர் கேட்கணும். நான் அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு எதுக்காக சொல்ல வரேன், அதில் இதெல்லாம் கூட கோடிக்கணக்கான விஷயங்கள். இப்போ அந்த ஞானம்னு பார்க்குறச்சு என்னுடைய விஷயம், இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த போக வருதுங்கிறது பெரியவாளுக்கு சமுதிரத்தை தாண்டக்கூடாது, அந்த கிழி வருதுங்கிறதுக்காக பம்பாய்க்கே போகாத வருவார். ஏன்னா குறுக்க ரயில் போகிறதுன்னு. இவருக்கான எந்த ஊரில் யாரெல்லாம் எப்படி கப்பலில் போகிறா எது பஸ்ஸில் போகிறதுன்னுலாம் தெரியும். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து. அவரை பார்த்து கேட்குறார் அந்த சர்வஜத்துவத்தை. அவர் என்ன பண்ணார், இந்த ரோஜா பூவில் பல பூவெல்லாம் ஜாக்கிரதையாக மெதுவாக கொண்டு வந்து விளையாட்டு வச்சார். ஆச்சரியமாக இருந்தேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நான் தற்செயலாக போயிருக்கேன் சன்னிதிக்கிட்டே. அங்கே கொண்டு வச்சார். பத்தியாடான்னு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்குங்க. அவனை கூப்பிட்டுருந்தாலும் வந்தார். இதுக்கு பக்கத்தில் மஞ்சள் கலரில் இதை விட பெருசாக இதே சீசனில் பூக்கணுமே, அந்த பூவையும் கொண்டு வரலன்னு. இந்த வருஷம் அது நோ பூக்கல்ல பெரியவான்ட்டான். ஆமாண்ணா, என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஊருக்கு போனதும் கிடையாது, அந்த சமாச்சாரம் கிடையாது. எங்கே ஃபாரின்லேருந்து வந்து பணம் வேணால் வாங்க வேண்டான்னு சொன்னார் ஒரு காலத்து. அப்புறம் பரவாயில்லைன்னு சொன்னார். இது ரெண்டும் எனக்கு தெரியும். இந்த பூ வாங்கணும்னு சொல்ல முடியுமா? பக்கத்தில் ஒரு பூ இருந்தால் என்னாச்சுன்னார். இது ஒரு ஆச்சரியம். இன்னொரு ஆச்சரியம், சர்வஜத்துவத்துக்கு வேறொரு சந்தர்ப்பம் வந்து அவரை பேசினேன்னு நான் கண்டிப்பாக வந்தேன்னார். அம்மா நீ எப்படி வந்தேன்னா, நான் ஃப்ளைட்டில் வந்தேன்னா. கப்பல்லையும் போகலாமுன்னு, அம்மா கப்பல்லையும் போகலான்னார். எனக்கு என்னவோ கார்னிங் போகிற மாதிரி வெளியே இருக்கே அந்த ஊருக்கு நிறைய பார்க்கணும். அப்படியா? ரோடு வழியா, அது ஊர் பேர் மறந்து விட்டேன் இருக்கேன்னார். அவன் எல்லாம் கிடையாதுன்ட்டான். அவன் கிடையாதுன்ட்டான். அவன் கூட வந்தவனும் ரோடு மார்க்கும் கிடையாது, ஒன்றும் கப்பலில் போகணும் இல்லை ஃப்ளைட்டில் தான் போகணுன்ட்டான். வேற யாரோ ஒருத்தனை கூப்பிட்டார். இல்லை நான் போயிருக்கேன்னுட்டான். அப்படியா? இதெல்லாம் தான் நமக்கு ஜனங்களுக்கு அட்ராக்ஷன். இது என்ன சொன்னார், இப்படி போனார், இதெல்லாம் எனக்கு அதை பற்றி இதில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் உள்ள அப்புறம் புரிந்துக்கிட்டேன். யார் இந்த இஸ்மாயில்னு ஒரு ஜட்ஜு, கம்பராமாயணத்துக்குன்னு உள்ள இமாம் இஸ்மாயில், அவரும் நானும் ஒரு தடவை சேர்ந்துருந்தோம். அவர் கம்பராமாயணத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணார். நான் சில பாட்டெல்லாம் சொல்லவே இருந்தார். எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் இல்லை. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பாட்டில் கருத்து வேற விதமாக கம்பன் சொல்லிருக்காரு. அந்த பாட்டை பாடி அவர் அசந்து போய், பெரியவாதான் நான் ஏதோ கம்பராமாயணத்தை ரொம்ப தெரிஞ்சவன் நினைச்சேன், பெரியவான்னா கம்பர் சமூகமா இருக்கா அப்படின்னு போனேன். இப்படி எது வேணா இருக்கட்டும், எந்த ஒரு மதாந்தரத்துல ஜெயின மதத்திலே ஒருத்தர் வரார். இந்த மூஞ்சியில் இதெல்லாம் கட்டின்னு வருவார். 21 ஆச்சாரியான்னு பேரை வாழ்க்கை. அவர் ஒரு தடவை அங்கே வந்தார். நான் அண்ணன் நீ பார்த்து யார் வடா பார்த்தியான்னார். ஜெயினாள் வர உனக்கு எப்படி தெரிஞ்சுன்னார். நான் அஹிம்சை ரொம்ப சொல்லி வாயில் ஏதாவது இது போகக்கூடாதுன்னு கட்டின்னு வரான்னு. இவெல்லாம் தீர்த்தங்கராள்னு பேர். இவர் ஒரு பெரியவர்கிட்ட இருந்து அவர் வராருங்க அப்படின்னு கூப்பிட்டு அவள் வந்தால் அந்த
மட்டும் சொல்லு. உங்கள் ஆச்சாரியாள்லாம் தீர்த்தங்கராள்லாம் லோகத்தில் அஹிம்சையை ரொம்ப பண்ணணும்னு நினச்சிருந்தா அது எல்லா இடத்துலையும் பண்ணணும், அதே லைனில் நீங்களும் இருக்கணும்னு நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. அவனை பார்த்தா நான் வந்து பேசவே மாட்டோம், நாஸ்திகம். அவாட்டு ஒரு குணம், அந்த தீர்த்தங்கரை சௌக்கியமாக இருக்காரான்னு பேரை சொல்லி கேட்குறாரு. அந்த தீர்த்தங்கர் தான் இவன் யாரு கண்டா, எங்கே உன்னை பார்த்தாலும் அது ஒரு பேரை சொல்லி அவனை பார்த்து ஆச்சரியப்படக்கூடியதான விஷயங்கள். இதை விடுங்க, சங்கீதத்தை பெரியவாள் கூட ஒருத்தர் கிடையாது. எனக்கு சங்கீதம்னா ஒன்று கூட தெரியாது. எத்தனை ராகத்தில் எவ்வளோ பாட்டுகள் தெரியும் அவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு தரம் வருஷப்பருப்புக்கு மாடியில் ராஜகோபால் இருக்கார், இந்த கோடைக்கால் இருக்கார். நான் அந்த தடவை தான் வருஷப்பருப்புக்கு போனது. முதல் நான் போயிட்டேன். காத்தால 3 மணிக்கெல்லாம் அங்கே இதெல்லாம் கட்டி எல்லாமே விமானத்தை வந்து உட்காண்டாச்சு, மாடங்கள்லாம் வாசிக்கிறது, முதல்கிட்டே இறங்கி 4 நாளைக்கெல்லாம் பெரியவாக வந்துடுவான்னா நான் மட்டும் இங்கே வந்தேன். 4 ஹால்லேருந்து ஒரு 10-15 சங்கீத வித்வான்கள் பாடுவாளாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. வருஷப்பருப்பு அன்னைக்கு ஒரு இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவா அங்கே போய் பாடுவான். எனக்கு தெரியாது. பாட்டெல்லாம் பாடினா நான் முடிஞ்சது பெரியவா கதவை திறந்துன்னு வெளில வந்தேன். நான் அவங்ககிட்ட போய் வந்தேன் பண்ணேன். அதனால் இன்னைக்கு தியாகையவாள் வந்து எனக்கு பக்தி தெரியலன்னு ஒரு பாட்டில் நாரதர் எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்குறார். அந்த பாட்டை பாட சொல்லுன்ட்டார். சட்னி வாழ்க்கை எடுக்கவல்ல, பக்தி தெரியல கேட்டதுனால இவருக்கு மறந்து போயிடும். அதுவே அப்புறம் பக்தி தெரியல ஆரம்பிச்சா போச்சு, பல்லவியாச்சு. ஒரு மேலே பாட்டு வரல, பெரியவா ஏதோ சொல்லி காட்டுட்டு இது பண்ணார். இதை எப்படி எடுத்துட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சங்கீதத்தில் இந்த சத்யோஜாத்தாதி பஞ்சபக்தது சரிகமப்பு தெரிச சப்தஸ்வரன்னு இருக்கு. சத்யோஜாத்தாதி 5 முகம்தான் இருக்கு. 7 ஸ்வரம் 5 முகம்தான் எப்படி வரும்? இது கணக்கு சரியா இருக்கு அப்படின்னால அப்படின்னு அவள்கிட்ட நான் கேட்டேன். இருக்காரு நின்று வச்சு சதாவிடா ஒன்றும் பேச்சு மூச்சே இல்லை. அப்படி எப்படின்னா உடனே பாலு சும்மா இருக்கக்கூடாதா, அவர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக பெரியவா வாயாலே வர வைக்கலான்னு நினைச்சிட்டு இதை பற்றி பெரியவா என்னை போய் சொல்லியிருக்க. அதுக்கு ஒரு சமாதானம் இப்போ சொல்லிட்டே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா யாரா அங்கே பேசுகிறான்னா பாலு பேசுகிறான்னு. அவன் நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்கிறான், எனக்கும் சொன்னதும் மறந்து போச்சு, சொல்லாதும் மறந்து போச்சு. அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ அவளை யார்கிட்டயா பெரியவாட்டை கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லணும் அப்படின்றத முத்தியல் பிரசாத். அப்புறம் கேட்டால் 2 ஸ்வரம் முக்கிய ஸ்வரம் இல்லையா, 5 தான் சாயாஸ்வரம் அப்படின்னு. அதனால 5ன்னு இவரே சொல்லியிருக்கார். சங்கீதத்தில் இன்னொரு சந்தர்ப்பம் என்ன நடந்ததுன்னா, யாரோ சங்கீத வித்வான் தான், ரொம்ப பெரிய வித்வான் இல்லை, பாட வந்திருக்கார். அப்படியே என்ன பண்ணார் இவர், இந்த திவசகர நீராஜன விதிகின்னு சௌந்தர்ய கட்சியில் சூரியனுக்கு தீபாவளி காட்டுற மாதிரி என்னுடைய வாக்கு தவஜனனி வாச்சாம் ஸ்துதிரியம் ததீயாதிர் வாக்பிகி தவஜனனி வாச்சாம் ஸ்துதிரியம்னு பாட்டு சாதனா பாடினேன். சரி, ஒரு குறிப்பிட்ட ராகம் சொல்லி அதில் பாட முடியுமோன்னு கேட்டார். இல்லை அதில் பாட வராது. வரும்னு எனக்கு தெரியும் கார்வல். அப்படி என்ன ராகத்தை பாடுன்னு சொல்கிறத அப்படியெல்லாம் கூட ஒரு வாக்கியம் நடந்து அதெல்லாம் நான் சாஸ்திரம் தெரிஞ்சக்குள்ளே புரிஞ்சு இப்படி எப்படின்னு சொல்ல முடியும். அதிமேத எங்கே போனாலும் அது சயின்ஸாக இருக்கட்டும், இன்னொன்றா இருக்கட்டும், லௌகிக விஷயமா இருக்கட்டும், புராணமாக இருக்கட்டும். ராமாயணத்தில் ஒரு தான் சொல்கிறார். நான் ராமாயணம் தான் கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னு பேர். ஏண்டா இந்த ராமாயணத்தில் இந்த கோவிந்தராஜன் வியாக்கியானம், அதுக்கப்புறம் பிள்ளைவாச்சாமுள்ள இதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லுங்க தெரியுமா, பார்த்துருக்கேன் பண்ணார். அவன்கிட்ட ஒரே ஒரு குத்தம், சிவனை வெய்யறது அத்வைதத்தை வெய்யறது அப்படின்னால இது 2ஐயும் விட்டா ரொம்ப நல்ல வியாக்கியானம் அப்படின்னார். உனக்கு தெரியுமோன்னார். சும்மா இருக்கக்கூடாது, தெரியும் சிவனை வெய்யறதுன்னு தெரியும்னு. எங்கேன்னார். பவாங்க பதித்தம் தோயும் பவித்திர நிதி பஸ்புஷு. எங்கே சிவன் தலையில் விழுந்ததுனால அபவித்திரமாக போயிடுத்து குளிக்க லாய்க்கலன்னு புரோட்சணம் பண்ணிட்டான்னு அங்கே இருக்குன்னு அவர் எழுதியிருக்கார். ஓஹோ அப்படின்னு இது பரவாயில்லன்னு அப்படிங்கிறாள. ஆமாம். அதுக்கு அப்புறம் வியாக்கியானங்கள்லாம் சமாதானம் சொல்லுது. பஸ்புருஷனால ஸ்நானம் பண்ணான்னு அர்த்தம். அதுக்கு சூரிய நமஸ்காரத்தில் இருக்கலாம். திருஷவணம் உதகோ உபஸ்பரிசின்னு இருக்கு. உபஸ்பரிசனம்னாலே ஸ்நானம்னு எழுதிக்கார். இன்னொரு இடத்துல தெரியுமோ இல்லையோ உனக்கு என்ன பெரியவன்னு, அந்த
புஷ்ப விமானம் ஏறில் ராமர் வரார், ஒவ்வொரு இடமா காட்டுறார். அத்திரபூர்வம் மகாதேவா பிரசாத மகரோத் பிரபுன்னு சீதைக்கு சொல்றார். இந்த டேம் கட்டுறச்சே கவலைப்பட்டேன்னு மகாதேவர் இங்கே வந்து பிரசாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணார், அணை கட்டினேன்னு சொல்றார். அத்திரபூர்வம் மகாதேவா பிரசாதம் அகரோத் பிரபுன்னு சொல்லுவோம். அது அவாகேக்கான்னு பார்த்து சொல்ற சீக்கிரம். அத்திரபூரோ ஒரு சீதையை கூப்பிட்டாங்க, அம்மகாதேவகான்னு பதம் பிரிச்சாங்க. நான் இந்த கண்டி பார்க்கல. அம்மகாதேவகான ஜலத்தினுடைய தேவதையான வருணன், சமுத்திர தேவதை எனக்கு கருணம் பண்ணான்னு அர்த்தம். சமுத்திர தேவதை கருணம் பண்ணா சிவன் கருணம் பண்ணக்கூடாது. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற பத்தியோ இல்லையோ. சில பேருடைய சுபாவம் அது, அதை விட்டுவிட்டு நாம நல்லதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அம்மகாதேவா அத்திரபூர்வன்னு பார்த்தா அப்புறம் ஏதோ பிள்ளைவாச்சாமி அந்த வேக்கான்ல இருக்கு, அப்படி பண்ணியிருக்கார். ஆமா, அப்படியே பண்ணி அப்படி சொல்லிருக்கா. அதை இவர் பார்த்து ரசிச்சு பார்க்காம இருந்திருக்கா. ஒண்ணுமே கிடையாது. ஸ்தல புராணத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஊர்கள்ல பார்த்து தெரிஞ்சின்றது 50-40 தாக்காமலே தோணும். அது ஒரு பெரிய ஞானம், அது ஒரு பெரிய தபஸ். காவிய பாடங்கள்லாம் கூட சொல்லி வாழ்க்கை ஒரு தூரம் பார்க்கறது இல்லைன்னு சொன்னேன். எப்போ புஸ்தகம் பார்த்துட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் ஒரு ஒன்று பார்த்துட்டே இருப்பேன். நமக்கு தான் எதுவும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவனையும் விழியாது. ஆனால் பார்த்துத்தான் தெரிஞ்சின்றது இல்லை, இவ்வளவு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. இன்ட்யூஷனில் வருதுங்கிறது பல விஷயம். இப்படி ஞான விஷயம்னு பார்த்தா அவ்வளோ பெரிய விஷயம். குருபக்தின்னு பார்த்தா ஆச்சரியம். அவருக்கு ஏகலவ்யருக்கு அண்ணா இவர். இவருடைய ஆசிரம ஸ்வீகாரம் வயசு அந்த சரித்திரங்களாம் எல்லாருக்கும் என்னை விட நல்லா தெரியும். கூப்பிட்டு அனுப்பிச்சா. இப்போ தான் அவருடைய பரமூர் ஆராதனை நேற்றுக்கு நடந்தது. அவர் இவரை வைக்கிறதாக நினைச்சார். அதுக்குள்ளே இவர் வந்து சேரலை. பக்கத்தில் இருந்தவருக்கு பீட வைத்தியத்தை கொடுத்துட்டு அவர் சித்தியாட்டார். அது ஒரு 8 நாளுக்குள்ளே இவர் அங்கேருந்து தகவல் கிடச்சி போய் சேர முடியல. இவர் போய் சேர்றச்சு தண்டம் கமண்டலும் எல்லாம் தலைமையில் அவர் வச்சது இருக்க விட பிசிக்கலி he was not person. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குருவை நினைச்சுண்டு இவர் 2 பேர் நினைச்சாங்கிறத நினைச்சுண்டு மானசமான குருவாக, குரு பரமகுரு தானே, பீடத்தை வாங்கிண்டு என்ன ஞானம். இது வரைக்கும் 67 பீடத்தில் இருந்தவாளோட மேலே போயிட்டேன். எப்படின்னு கேட்டால் ஏகலங்கன் குருவிட்ட போய் நேரம் இருந்தோன்னு வில்வித்தை கற்கவே இல்லை. புராணத்தில் இருக்க நாம் இங்கே பார்க்கணும். அந்த குருவை விட மிஞ்சித்துன்னு அவர் சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார். நாம சொல்லணும். ராமன் வந்து தசரதரை விட உயர்ந்தவர்னு வால்மீகி எழுதினார் ஒரு ஸ்லோகத்தில். பூமோ அனுபவ சூணுன்னு எழுதினார். இது பெரியவாள்லாம் என்ன வைக்கான்னு சொல்லுவா, இவர் நிகரற்றதான குணமுடையவர் ராமன்னு. ராமனுக்கு மூஞ்சி வாடிப்படுத்தான். தன்னை அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணாரா, குணை தசரதோபமகான்னு பக்கத்தில் அதே வரியில் குணங்களில் அப்பா மாதிரி. எடுத்துக்காட்டு இல்லாத ராமன் குணங்களில் அப்பா மாதிரின்னு. எடுத்துக்காட்டு இல்லாதவர் என்ன பண்ணுறது, ராமனுக்காக சொன்னார். நான் ராமனுக்காக சொன்னப்போ இப்படி அந்த குருவை நினைச்சிருந்தாரு. தனித்தனியாக வந்து 13வது வயசில் சாஸ்திராபியாசங்கள்னு ஒரு பேருக்கு பண்ணி கிருஷ்ணர் வந்து சாந்தி பண்ணிட்டு போயிருந்த மாதிரி அந்த கதையெல்லாம் தனி விஷயம். அதிலெல்லாம் அவர் மகத்துவம் நல்லா தெரிகிறது. ஒரு நாளைக்கு ஒரு கலைன்னு 64 பேர் கற்றுண்டாரன். இவர் 64 கூட இருக்காது. இவர் சில நாள் தான் இருந்தார். ஒரு சாட்சிகள் வந்து மகேந்திரமங்கலம் அந்த கதையெல்லாம் நிறைய இருக்கு. பேருக்கு குருமுகாது அத்தியனம் பண்ணுங்கிறதுக்காக இருந்தாலும் அப்போ வந்து திருப்பி எல்லாம் படிக்காமல் இருந்தார். ஒரு நாள் வந்து அவர் சொன்னார், நாங்கள் இன்னும் ஊருக்கு போகலான் இருக்கோம், இங்கே ஒன்றும் படிப்பு ஏறலைன்னு சொல்லாமல் நாங்கள் போயிட்டு வரோம். மேட்லேருந்து பள்ளத்துக்கு கிளம்புறமே, பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு போகாதுன்னு ஏதோ சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து நான் எதுவும் படித்ததை சிந்தனை பண்ணலேன்னு நினச்சின்னு சொல்கிறா போல இருக்குது. சாயந்தரம் வேலை பீச் மணல் நாங்கள் ஆற்று மணலில் விளையாடுறேன்னு யாராவது நீங்கள் கேட்டெல்லாம் தெரிஞ்சதை சொல்கிறேன்னாலாம். இது ஒன்று கேள்வி கேட்க அவளுக்கு தெரியாதுல்ல இவர் சொல்ல. நமஸ்காரத்தை பண்ணி இனிமேல் நாங்கள் சொல்லி பிரயோஜனம் தான் உங்களுக்கு நாங்கள் போய்ட்டு வரோங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண அவருடைய வைபவ லீலைகள். ஞானம் படித்து வருது, படிக்காமலே வருது. காளிதாசனுக்கு இயற்கையாக அருள்னால வந்த ஞானத்தினால தான் எல்லா கவியை விட பிறந்தவராக விளங்குகிறார்கள். அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவளுக்கு குரு பக்தி என்னங்கிறது இப்போ சொல்லப்படும். ஆராதனைகள் நடக்கும். சிவராத்திரிக்கு
ಶಿವರಾತ್ರಿಗೆ ಮರ್ನಾ ಪೂಹ ಮರ್ನಾ ಪ್ರಥಮೇಲೆ ಇವರು ಗುರು. ಮುಂದಿನ ಅಷ್ಟಮಿ இப்போ நடந்தது பரமகுரு. இப்போ நடந்தது குருது பரமகுரு. அப்படியா? பிரதம தான் குரு. எனக்கு நல்லா தெரியும். மகேந்திர சரஸ்வதி பிரதமை. ஏன்னா 8 நாட்கள்லாம் இருந்தாங்க. 8 நாள் கரெக்டாக 8வது நாள் வரும். நான் அந்த ஆராதனை தரிசனத்துக்கு 40 வருஷம் போயிட்டுங்க. 45 வருஷம் வியாச பூஜை முதல் வாக்கியார்த்தம் என்னது பெரியவாள் 45 வருஷமாக கண்டிப்பாக பெரியவா பூஜை பண்ணி முடிச்ச உடனே நான் தான் வாக்கியார்த்தம் ஆரம்பிக்கணும். எங்கள் வாத்தியார்லாம் இருப்பா. அப்படி என்னிடத்துல ஒரு பிரீத்தி கிருஷ்ணமூர்த்தி சொல்றேன்னு சொல்லுவார். அப்போது அவர் என்ன பண்ணுறார், இப்போ குரு ஆராதனை. என்ன ஒரு பக்தி! எல்லாரையும் அப்படியே குருவாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். கலவையில் ஒரு வாரம் ஆராதனை நடந்தது. அப்போ பெரியவா சாஸ்திரம் படித்தவாளா இதில் இருக்கணும் அப்படின்னு என்னையும் அந்த நாராயணையும் கூப்பிட்டு அனுப்பிச்சார். பிராமணால போன பெரியவா சொன்னான். முதல் நாளே சாயந்தரம் போனோம். அவளை பார்த்து எல்லாம் பண்ணி வரீங்க. கலவையில் இப்போ சின்ன கட்டடம் இவ்வளோ பெருசு கிடையாது. அங்கே எல்லோரும் உட்காந்துருக்கா. அத்தியனம் பண்ணவா நிறைய பேர், ஒரு 4-3 பேர் வித்வான்கள். ஒரு சின்ன திண்ணை மாதிரி ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. பெரியவா எல்லாரையும் பார்க்குறதுக்கு அங்கேருந்து வர. இவா போகல, அங்கேயோ இருந்தோர் இங்கே வர. யாரெல்லாம் இருக்காங்க. உடனே என்ன பண்ணால் மேலே அந்த மேடை மேலே ஒரு பலகாய ஒரு பெரிய ஸ்டூலை ஆசானத்தை போட்டு அங்கே போட்டான். பெரியவாள்லாம் மேலே இருக்கா, இல்லை கீழே போட்டுவிட்டேன். அப்படியா? ஆமாம், இவ்வளோ பிராமணாலும் குருவாக வரானா, அதனால பெரியவாளாம். அவள்லாம் மேலே இருக்க, இங்கே உட்காருன்னு ஒரு சும்மா இதை போட்டு தோலை போட்டு அங்கே உட்காந்துட்டார். அப்புறம் எல்லாருமா போய் நமஸ்காரம் பண்ணோம். வினய ஸ்வரூபம். உத்தரா கேட்டே வந்தார். வேடிக்கையாக ஒரு தர்மத்தை சொல்லுவார். இவர் பேர் என்ன? சிவராம கணபாடிகள். அவர் பேர் சேஷாத்ரி கணபாடிகள். எந்த ஊர்? ஆந்திரா. எல்லாம் கேட்டு வந்து இவர் எந்த ஊர் எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. என்னெல்லாம் சொல்ல வேண்டியதில் பார்த்தா இவாள்கிட்ட எல்லாரும் கணபாடிகள்னா அது தமிழ்நாடு கணபாடில தெலுங்கு கணபாடிலான்னு கேளு அப்படின்ட்டார். அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தான் முடியும். அதிலே சொல்கிறா, தமிழ்நாட்டில் மூலம் மட்டும் சொன்னால் கூட கணபாடின்னு பேர் வச்சுன்னு விடுறா. ஆந்திராவில் கிரமாந்தம் சொன்னால் அவதானின்னு பேர் வச்சுப்பா. கனாந்தம் சொன்னால் தான் கணபாடின்னு சொல்லுவா அப்படின்னு ஆந்திர தேசத்துக்குள்ள பெருமையை சொன்னார். இது தமிழ்நாட்டுக்காரன்னா ஒரு சொண்டு. சாஸ்திரமே படிக்காமலாம் சாஸ்திரின்னு சொல்ல. இது அப்படியே அளந்து வச்சுருக்க. அளந்து வச்சுட்டு இருந்தாலும் கௌரவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதோட கனெக்டடாக ஒன்று பெரிய விஷயம் சொல்கிறேன். இது நான் எல்லா உபநியத்தையும் சொல்கிறேன், சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்கிறேன். பண்டிதாளை பற்றியும் என்னென்னா தெரியும் அவருக்கு. ஆனால் சட்டாரிக்கலாக யூஸ் பண்ணுறார். ஒரு தரம் நான் போயிருக்கேன். இந்த அத்வைத சபாவனுடைய 50ஆவது வருஷ பூர்த்தியில் ஸ்வர்ணாட்சர மாளிகான்னு ஒரு புஸ்தகம் வந்திருக்கு. 51 ஆர்டிகள். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சைவாகமும் வைஷ்ணவாகமும் எல்லாத்துலேயுமே அத்வைத பாவம் இருக்குன்னு அவாவா எழுதணும். அத்வைதத்தினுடைய தன்மையே அங்கே எல்லா சிவபுராணத்தில் இருக்குது, விஷ்ணு புராணத்தில் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசாமியை பிடிச்சி எழுத சொல்லுவா. பெரியவாடே 2-3 தம்பேர் போட்டுக்காமல் எழுதிட்டா. இதெல்லாம் பார்த்தது. இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல எனக்கு புஸ்தகம் வந்துடுச்சு. இப்படி பார்த்தேன். பெரியவா எழுதுனதுன்னு சொன்னது மட்டும் என்ன படிச்சுட்டு அந்த புஸ்தகத்தை வச்சுட்டேன் அதில். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு நான் போகிறேன். இல்லை உனக்கு அந்த அத்வைத அக்ஷர மாளிகை புஸ்தகம் கிடைச்சதோ? கிடைச்சி பூரா படிச்சியோ? இல்லை பெரியவா. இங்கே உண்மை சொல்லணும். இல்லை என்ன படித்தேன்? பெரியவா எழுதினது வேறு ஏதோ பேர் வச்சதுனால அது ரொம்ப நல்லா இருக்குது, அதை மட்டும் படித்தேன். மொத்தம்லாம் நின்னா இல்லையா? விட புஸ்தகம் பிரிண்ட் பண்ணுறது இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை வரைக்கும் படிக்கிறதுக்காக தானே. அது நீங்கள்லாம் வாங்கி படிக்க வேண்டாங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்க சொன்னது படிக்கிறதுக்காக தானே. ஆமாம் பெரியவா, தப்பு தான், ஊருக்கு போய் படிச்சு விட்றேன்னு இருக்கட்டும். எனக்கு என்ன தோன்றதுன்னா, அனுப்பிச்ச பண்டிதாளுடைய அட்ரஸ் எல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு லெட்டர் எழுத சொல்லணும் நாளைக்கு மேனேஜரை விட்டு. என்ன எழுதணும் தெரியுமா இல்லையா? நீங்கள் இந்த புத்தகத்தை முதல் பக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் படித்து முடித்து விட்டேன் என்று நீங்கள் எழுதினால் உங்களுக்கு 200 ரூபா சம்பாவனை தரப்படும். லெட்டர் போட சொல்கிறேன். இதில் எவ்வளோ அர்த்தம். நான் ஏதோ ஒவ்வொரு பண்டிதாட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பற்றி பெருமையாக வச்சுருக்கா. அதே சமயத்தில் நம்முடைய ஹிருதய வண்டவாளம் தெரிகிறது. இப்படிலாம் நாம் இருக்கலாமான்னு நான் எல்லா பண்டிதாட்டையும் விடாமல் தண்டோரா போட்டிருக்கேன். அதே போல் ஸ்ரீ சந்திரசேகர ஜெயேந்திர ஸ்லோகம் எழுதின போது உடனே அந்த காலண்டரை 25 எடுத்துன்னு போய்
அவ்வளோ பண்டிதாட்டையும் இவா சொன்னான்னு சொல்லியிருக்கேன். துர்கா பஞ்சரத்னம் வந்தது குரு அனுகிரகத்தினால. அதுக்காக சொல்லுவார் இந்த குரு பேரணையில் அவ்வளோ பக்தியாக இருப்பார். பக்தி அப்படியே நினைப்பார். பாடலாம் ரொம்ப சமம்னு சொல்லுவார். பிரதர்ஷனம் பண்ணிட்டே வருவார். உபனிஷத் சொல்லிட்டே வச்சு யார் உபனிஷத்துடைய அர்த்தத்தை ரசிக்கிறான்னு பார்ப்பார். அப்புறம் இந்த சட்னியை முதல்ல சாப்பிடு, கரும்புலத்தகையில் சாப்பிடு, அப்போ தான் மற்றதெல்லாம் ஜீர்ணாகும். அப்படிப்பால கிட்டக்கு வந்து சொல்லிருக்காருன்னா என்ன சொல்லிருக்கா என்னதான் எனக்கு தெரியும், இதை சாப்பிட்டா தான் என்ன சாப்பிட முடியும், இன்னும் அப்புறம் சரியாக விடாது, அப்படிலாம் சாப்பிடணும்னு சாப்பாட்டு சொல்லி கொடுத்து என்ன அது மணி 3:30 ஆகிடும். அதான் எந்த கழிச்சு சூரியாஸ்தமத்துக்குள்ளே அவர் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் விட இந்த உபனிஷத்துக்கள் அவ்வளவு பக்திங்கிறது அப்படி இருக்கும். ஆச்சரியமாக இருந்துட்டு அப்புறம் எல்லாரும் முடிச்சுட்டு போச்சொல்லச்சேன் என்ன போச்சொல்லாதரா, இவ்வளோ நேரம் பட்டினி போட்டு கஷ்டப்படுத்தி பெரியவாள்லாம் பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் க்ஷமிச்சுக்கணும்னு கேட்டுக்கோ அப்படின்னு. ஆமாம், க்ஷமிச்சுக்கணும்னு கேட்குறது நம்ம லௌகிகா சாஸ்திரத்தில் இருக்குது. பத்ரசாகாதி தானேன கிளேஷிதாயூயமீதிருஷாக தக்லேஷஜாத்தம் சித்தேது. அதை நினைச்சுன்னு அவர் சொல்கிறான்னு நே புரிஞ்சுது. சித்தேது விஸ்மிருத்திய க்ஷந்து மருஹதா. இது இப்படி போயிட்டே இருந்துச்சு. ஒரு தூரம் அவன் என்ன பண்ணார், அண்ணா வந்துட்டு போய்ட்றான், ஆற்றுக்கு போகணுன்னு பேரம்பேத்தி இல்லை சின்ன பையனாக இருந்தான்னு அப்பா பட்சணம் எதாவது கொண்டியான்னு கேட்பா. அதனால நாம் இனிமேல் என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தருக்கும் எல்லா பட்சணத்தில் 2 போட்டு அந்த பழத்தோடு வச்சோம்னு சொல்லி அது ஆரம்பம். என்ன கவலை பாருங்க, அது அன்னியிலேருந்து தான் ஆரம்பம். ஒவ்வொரு எப்படியெல்லாம் ஆரம்பிச்சது எப்படி டெவலப் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கும் தரிசனத்துக்கு நான் போய் வச்சுருக்கேன். வாக்கியார்த்தம் கேட்கவே வேண்டாம். அந்த வாக்கியார்த்தம் சொல்கிறது அவளுடைய குரு பக்தியில் அவ்வளோ வசந்தி. குரு மகிமையினால எல்லாம், குருவனால எல்லாம்னா எந்த குருன்னா படித்த குரு ஆசிரம குருவில் பிரத்யக்ஷ குருவை விட பரோட்ச குருங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். நேரவே குருவாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு நாம் பக்தியோடு இருப்போமாங்கிற கொஸ்டின் மார்க்காக இருக்கிறச்சு அவள் ஒரு பெரிய ஐடியா. இந்த குரு பக்தியினால்தான் குருவோர் அனுகிரகணைவ புவான் பூர்ண பிரஜாயத்தே. அதே போல் அவளுடைய ஆச்சரியமான ஞானம். ஒரு தூரம் தேனாம்பாக்கத்தில் பெரியவா ஆராதனை, நான் அந்த துறையும் நான் நல்லா போயிருக்கேன். இந்த துர்கா பஞ்சரத்னம் வந்த கதை தெரியுமே உங்களுக்கு? தெரியாது. விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது எல்லா பேப்பர்லையும் போட்டு நிறைய பிரிண்ட் ஆகி கொடுத்துருக்கேன். அந்த 1 மணி 1 மணி ஆச்சு. வஸ்திர சாதனங்கள்லாம் பண்ணி வந்தாச்சு. எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்க. மணி கிட்டத்தட்ட 3. இவர் அந்த குளத்தில் ஒரு கால் திரையில் ஒரு காலாக சின்ன அந்த குளத்தில் உட்காந்துருக்கார். இப்போ நேராக சொல்கிறேன், என்னை கூப்பிட்டார். ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துருவார். பேப்பர் பென்சில்னா யாரோ கொடுத்தான். பேப்பர் பென்சில்னா திடீர்னு கிடைக்குமான்னு அவர் சொன்னால் அங்கே கிடைக்கும்னா ஒரு நோட் புக்கும் பேப்பரும் வந்தது. எழுதுன்னார். எழுதிட்டேன். தே தியான யோகானுகதா பஷ்யன்னு துர்கா பஞ்சரத்னம் ஆரம்பம். 2 வார்த்தையாக வருது. தே தியான யோக அனுகதை அப்படி சொல்கிறாரு. நான் எழுதிட்டே வரேன். 3 ஸ்லோகம் ஆச்சு, 4 ஸ்லோகம் ஆயிடுச்சு. அந்த ஸ்லோகத்தில் கடைசியில் என்ன பண்ணார், உபதிஷ்ட கீதா தும்பாகி விஸ்வேஸ்வரி மோட்சதாத்ரின்னு பல்லை. எல்லா ஸ்லோகத்திலையும் விஸ்வத்துக்கும் ஈஸ்வரியாவுள்ள ஹே காமாட்சி, மோட்சத்துக்கு கொடுப்பவளே என்னை காப்பாற்று. இது 4வது லைன். அந்த காமாட்சிக்கு நீ தான் மாயையாக இருந்து தியானத்தினால ஒன்றை தான் கண்டுபிடிச்சா. ஸ்வேதாஸ்வதர வாக்கியம் ஸ்வேதாஸ்வ வாக்கியோஜித வைபவாகி கூர்மாதி புராண வைபவம்னு கூர்மாதி புராணங்களில் இருக்குன்னு தான் எழுதினே வந்தார். அவளுக்கு ஒரு அப்ஜெக்டிவ்ல உபதிஷ்ட கீதான்னு வந்திருக்கு. இப்போ கூட அந்த பஞ்சரத்னத்தில் இருக்கு உபதிஷ்ட கீதா. கீதோபதேசம் பண்ணவில்லைன்னு இருக்கு. எனக்கு எழுதினா எனக்கு மேலே அர்த்தம் சரியாகலன்னு எழுதுகிற வழக்கம் இல்லை. நான் மூஞ்சியை பார்த்தேன், இல்லை நான் சொல்கிறது சரியில்லைன்னு நின்றுட்டியா அப்படின்னா? ஆமாம் அப்படி ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஞாபகம் இருந்தேன். பாரதத்தில் எழுதும்போது விநாயகர் மாதிரி நீ நின்றுட்டியே, அர்த்தம் புரியலன்னு நின்றுட்டேன். அப்போ நான் அவரோட தப்பாக சொல்லணும், பதில் சொல்லுங்க. நீந்தார் கீத பாஷ்யம் கொண்டாடினார். ராமகிருஷ்ண பெரியவர் இருந்தார் இப்போ சாது. அவர் எங்கேயோ புஸ்தகம் வச்சுருந்துருக்கார். அப்போ கரையில் 8 வியாக்கியானத்தோட சங்கர பாஷ்ய புஸ்தகம் வருது. இப்படி வச்சுருந்துருக்கார். ஒரு கால் இங்கே இருக்கு. அந்த புஸ்தகத்தை மடியில் வாங்கி பெரிய புஸ்தகம் இப்படி வச்சிருந்தார். ஒரு பெரட்டினார், படினார். ஆச்சரியம்னா ஆச்சரியம். அந்த பக்கத்தில் 14வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் வருது. என் கையில் கொடுத்து படினார்.
படித்தா பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்யாவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்ய ச இது ஸ்ரீமத் பகவத்கீதாக்கும் இருக்கு. பாஷ்யத்தில் அங்கே என்ன வருது, வியாக்கியானங்கள்லாம் பண்ணிவிட்டு சக்தி மதோ ரபேதாத், சக்தியான அம்பாளும் சக்திமானான பரமாத்மாவுக்கும் பேதம் கிடையாது. அப்போ சக்திமானான விஷ்ணு உபதேசம் பண்ணான்னு சொன்னான்னு, சக்தியா இருந்த அம்பாள் உபதேசம் பண்ணான்னு சொன்னான்னு பாஷ்யத்திற்கு பார்த்து பாடி இதாயிடுச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்கு பஞ்சகம்னு, அதுக்குள்ள 2-3 பேர் கூட வந்துட்டான். நான் உட்காண்டாச்சு, அவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. இதான் உட்காந்துக்கிட்டேன் நான் இவன் சொல்றதை விட்டு போக முடியுமாங்க? சரி, அப்புறம் மெதுவா ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்கு, அவ்வளோ அபசாரப்படுத்துறா, நீயே இது மாதிரி ஒரு அம்பாள் மகிமையை சொல்லி பூர்த்தி பண்ணிவிட்டார் சொன்னார்னா. நான் சொன்னேன், எனக்கு கத்தியம் வரும், பத்தியம் ப்ரோஸ் வரும், போயிட்டு அவ்வளோ சட்டம் வராதுன்னு. அதுவும் இப்போ எல்லாம் வரும். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அங்கே போனேன், அங்கே போய் உட்காண்டாச்சு. இந்த பக்கம் 16 பேர், அந்த பக்கம் 16 பேர் உட்காந்துருக்கோம். அப்போ சின்ன கட்டணம், அந்த கட்டடத்து வழியே இப்படி சுற்றி வரணும், இல்லை 2 பக்கம் வச்சுட்டுருக்கான். அங்கே ஒரு 16 பேர், இங்கே ஒரு 16 பேர். இந்த கட்டடத்துடைய செவுத்துலேருந்து இப்படி வரணும். நான் இங்கே முதல்ல உட்காந்துருக்கேன், வரணும் அங்கே வந்துருச்சு. பெரியவா அப்படி போயிட்டு இப்படி தானே வரணும். அந்த பக்கம் போயிட்டு எல்லாரையும் சவுண்டை போட்டு பரமாறிட்டே இருக்கான்னு. அப்படி வழியாக வராமல் இந்த இடத்துல ஒரு பெறை மாதிரி இருக்கும். இந்த செவுத்தில் இருக்கும், சில இடங்கள்ல இருக்கும். ஏதாவது சாமான் எப்படி கொடுத்து வாங்கி பாடாக இருக்கும். நான் உட்காந்துருக்கிற இடத்துல பெறை இருக்கிறச்சு தண்டம் வந்தது. முதல்ல இன்னொரு தண்டம் வருதுன்னு பார்த்தா பெரியவா தண்டம். எல்லா தண்டத்தையும் உள்ள விட்டு, தன் தனியை உள்ள விட்டு, உடம்பெல்லாம் உள்ள விட்டு எனக்கு நேரம் வந்து நிற்கிற அந்த பெற வழியா. இந்த தர்சனை சொன்னா தான் நம்பணும். நின்னாக்கா எனக்கு ஆச்சரியமா போச்சு. எப்படி வந்தாருங்கிறது ஒரு ஆச்சரியம், நின்றுட்டாருங்கிறது ஒரு ஆச்சரியம். ஏண்டா சொல்ல மாட்டேறப்பா, இந்த ஸ்லோகம் வந்துட்டு தோல்வியோன்னார். ஸ்லோகம் வரவாது பெரியவா, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. இப்ப நானே பண்ணிவிட்டேன். அந்த ஸ்லோகத்தை சொல்றேன் 2 தரம், ஞாபகம் வச்சுன்னு 5ஆவது ஸ்லோகமா எழுதுன்னார். 2 தடவை சொன்னார். நான் நோட்டு பண்ணிட்டேன். அப்புறம் எழுதி சேர்த்து அன்னைக்கே கொடுத்துட்டேன். ரொம்ப தெரியும் பாடி. பர்சனல் அனுகிரகத்தில் போனதுன்னா இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன். 1976 14/1/16 76 சாரி 14/1/76 பொங்கல். என்னை இங்கே வர சொன்னதும் பெரியவா தான். காலேஜில் இங்கேருந்து திருப்பதி போக சொன்னதும் பெரியவா தான். அது ஒரு பெரிய கதை. அங்கேருந்து ரிசைன் பண்ண கட்டம் ஒன்று வந்துடுச்சு. அங்கே வேலை பார்த்துருந்தேன் நான். வைஸ் பிரின்சிபால், முஸ்லீம் டெக்ஸில் பிரின்சிபால். ஒரு ஃபைன் மார்னிங் இன்னும் ஒரு லெட்டர் வந்து டிடிடி தேவஸ்தானத்துலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு இன்டர்வியூ வைக்கணும். வேதத்துக்கு எல்லா அப்ளிகேஷனையும் எடுத்துக்கணும். இதர ஆளாக இருந்தாலும் நிராகரிக்கப்படாது அப்படின்னு. அந்த கமிட்டிக்கு ஹெட்டு நான் செலெக்ஷன். இந்த லெட்டர் வந்தோடனே தூக்கி வேறு போட்டது. அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்பா அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் பெரியவாளை கிளம்பணுன்ட்டா. சரின்னு பெரியவாள்கிட்ட பொங்கல் அங்கே சாப்பிட்டு இங்கே வந்தால் சாயந்தரம் இங்கேயும் பொங்கல் ரெடியாக இருந்து சொல்ல பானையில் பண்ணி சீக்கிரம் நிறைய கொடுத்தான். அந்த பாதாம் பருப்பில் பொங்கலை தேட முடியாது. அவ்வளோ பெரியவாட்டுக்கு பண்ணேன். என்ன அது மாதிரி வந்திருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அஸ்தமனத்துக்கு பேச உட்காண்டவர் அந்த கயிற்றுக்கட்டில் திருப்பி போட்டுன்னு எங்கே கலவையில் இருக்கார். கயிற்றுக்கட்டில் இப்படி போட்டுனா அவர் இப்படி போட்டு மட்டும் உட்காந்துட்டார். நீ உட்காருங்க. அவர் கயிற்றுக்கட்டில் இப்படி உட்காந்துக்க, நான் இங்கே உட்காந்துங்க. சந்தியாகம் மட்டும் உட்காண்டாச்சு. வெடிஞ்சு போச்சு. பேசிக்கிட்டே இருக்க. அப்படியா? தர்மசாஸ்திரம் அது இது உலக விஷயம். ஃபுல் நைட் 10 மணிக்கு ஏதோ பால் சாப்பிட்றதுக்கும் பால் கொண்டு வைக்கான். ஏமா அது மாட்டுக்கு அங்கே இருக்கு. பால் இப்படி அந்த என்ன இப்படி வாவான்னா நான் அப்படி இப்படின்ட்டேன். பெரியவா பேஷண்ட்டுக்கா உத்தரவு கொடுக்காதவருக்கு நான் ஏந்திரிக்க மாட்டேன்ட்டேன். மணி 4 ஆயிடுச்சு. என்ன சாமாச்சரியம். அந்த டேட்டை மறக்க முடியுமா? முடிச்சுட்டு கடைசியாக வந்து நீ என்ன பண்ண போகிறேன்னா பெரியவா என்ன சொல்கிறாலோ அதை பண்ணுறேன்னு. இப்போ இங்கே இருக்கிறதா அப்படிதான். இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இதர ஆள் சொல்லலாம்னுங்கிறது ரொம்ப தப்பு. சில பேர் சொல்கிறா ஊர்க்கதையெல்லாம் கொடுத்தோம். எல்லா கதையும் யார் யார் எப்படி எப்படி எல்லாம் பண்ணால் வானுக்கு அதுக்கு தகுந்த பலன்.
எல்லாருக்கும் ரத்தம் ஒன்று தானே என்ன கேட்குறா. ஒவ்வொரு விவகாரங்கள்லாம் இதுக்கு நாம் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. இது நம்ம தர்ம சங்கடம் மாதிரி சொல்லி ஒரு முடிவு சொல்லணும் இல்லையோ, நானாவது ஒரு முடிவு சொல்லுங்கன்னு கேட்கவும் தோணலை. வேறு சந்தர்ப்பம் வந்து இருந்தாலும் இப்போ அதிகார பொறுப்பில் நான் இல்லை, புதுப்பிரிவாக இருக்கா. என்ன பண்ண நாங்களுக்கு அங்கே போய் கேட்டு நீ அவருமா முடிவு பண்ணிவிட்டு உண்டா அப்படின்ட்டாரா? ஆமாம். சரி, என்ன ஒன்று சாயந்தரம் மட்டும் மெட்ராஸ் வந்தேன். மெட்ராஸ் திருவொற்றூரில் சங்கரா காலனியில் கேம்ப்பு. 11 மணி ஆகிட்டு என்ன பஸ் நமக்கு யார் கார் தரா, அப்போ ஏது காரு விழுந்தடிச்சுன்னு வந்தேன். இங்கே வந்து பெரியவா பூஜையெல்லாம் முடிஞ்சு 12 மணிக்கு வெளியில் வர இந்த மாதிரி பெரியவாட்டேன்னு வந்திருக்கேன். ஒன்று போய் சொன்னேன், தனியாக உள்ளே கூப்பிட்டேன். நான் இதெல்லாம் சொல்லி அப்படிலாம் பேசியிருக்கா பெரியவா, இது நல்ல காரியம் இல்லைங்கிறத சுத்தமாக சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் சொல்லலை. நீ போய் உங்களை கலந்து போன சொல்லிட்டான். இப்படி யோசிச்சார். லோக ரீதியாக என்ன சொன்னார், அந்த சிவராமன் ஒரு கமிஷன் இருக்கான். அப்போ சிவராமன் பேர் இருக்கு. அண்ணாராவ் தான் சேர்மேன். கமிஷனராக இருக்கார் சிவராமன். அவன் நாளைக்கு என்னை பார்க்க வரேன்ருக்கான். இந்த மீட்டிங்கெல்லாம் ஒரு வாரம் கழிச்சுங்கிற நான் அவன்கிட்ட நைஸாக பேசி இது ஒன்றும் அழுத்து அதுன்னு சொல்லிவிட்றேன். அதுக்குள்ளே இன்டர்வியூ பண்ணால் அவனுக்கு வாக் சுத்தம் இல்லைன்னு சொல்லி அன்குவாலிஃபைடுன்னு பண்ணிவிடலாம். அவன் நம்ம பர்பஸ் சால்வ் ஆகிடும். அவன் சொன்னதை என்னன்னா இவனிக்கணும், அவனை சேர்க்கக்கூடாது. இன்டர்வியூ வச்சு தானே சேர்க்கணும். இன்டர்வியூவில் அவனுக்கு தர்மம் போட்டால் கூட எடுத்து வராதுன்னு சொல்லி நான் தானே சொல்லணும். சொல்லிவிட்டு அப்படி முடிச்சு விடலாம். என்ன பிரசாதத்தை கொடுத்து வாசலில் வரேன். இதுக்கப்புறம் தான் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். இந்த பொம்நாட்டியமாக நடக்கிற ராமகிருஷ்ணன் உண்டு, பிரம்மச்சாரி. 2-3 ராமகிருஷ்ணன் அது இப்படி நடப்பார். ஒரு பொம்பளை ராமகிருஷ்ணன் சொல்கிற வழக்கம். பிரம்மச்சாரி தலை வீக ஓடி வர்றாருன்னா கலவையிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி காத்தால் போனான். காணும் ஆளை. அவன் ஒருவேளை பெரியவாழ்கிட்ட ஏதாவது முடிவு பண்ணிட்டு திருப்பதிக்கு போனாலும் போயிருப்பான். போகலைன்னா பிடிச்சி இங்கே கூட்டுவான் ஒன்றும். இதுக்கு நடுப்புற மத்தியானம் 3 மணிக்கு என்னவோ மேட்டூர் சுவாமிகள் போயிருக்காரு. அப்போ சுவாமிகள் ராஜகோபால் இவங்க கணப்பாடு பையன் ஏதோ பிரச்சனைன்னு வந்தான். நான் இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டு அனுப்பிச்சி விட்டேன். அங்கே போய் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் அங்கேருந்து ஒருவேளை திருப்பதிக்கு போயிருந்தான்னு நீ இங்கேருந்து இப்போ என்ன தரிசனங்கள்லாம் அப்புறம் திருப்பதியில் போய் அவர் ஆக்ஷன் தான். இந்த பக்கம் ராஜகோபால் வாரண்ட்டு, இந்த பக்கம் ராமகிருஷ்ணன் வாரண்ட்டு, 2 பிரம்மச்சாரி. நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு பிடிச்சதுக்கு எடுத்துன்னு வருது. என்ன சார் இதெல்லாம் வேடிக்கையாக இல்லை என்னுடைய லைஃப்பில் இதெல்லாம். அவன் என்ன பெரியவா உத்தரவு உடனே கலவிக்கு வர சொல்லிட்டான். இவர் திருப்பதி போயிருக்கா எனக்கு தெரியாது, எல்லாம் நடந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அப்படியான்னு பிரசா பெரியாள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன போயிட்டுருக்காரு, இது ரகசியமான விஷயம், ஒத்துருக்கு சொல்கிறப்ப யார் வாங்குவான். அவன் ஒரு பெரிய இந்த பெரியவா மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு வெகுலியாக இருக்கிறதுனா நான் பெரியவா மறுபடியும் கூப்பிட்டுருக்கான்னு ஒன்று போய் சொல்லிட்டு வரேன். நான் வேணா நீங்கள் மாட்டுக்கு வாங்குவோன்ட்டான். சரின்னு ஆற்றுக்கு வந்து ஒரு ரூபா சாப்பிட்டு நான் போய் சேர்றச்சே மணி 6 ஆகிடுச்சு. 6-7 ஆகிடுச்சு. கலவைக்கு 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு மாறினா போகலாம். அதுக்குள்ளே இன்றைக்கி வப்பனை போடணும். நீ எப்படி பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல், வப்பனை பௌர்ணமி. வப்பனம் வேறு ஆயிருக்கு பெரியவாளுக்கு. ஜவுன்னு கோபம், ஒரு கவலை. ஒரு பிக்ஷையும் எடுத்துக்கலையா அன்றைக்கி. தீர்த்த பிக்ஷை கூட எடுத்துக்கல. குத்ரா காரமாக இருக்கான்னு ஸ்ரீகண்டன் பாலு என்ன வச்சுன்னு இருக்கான். இவனால தான் அப்படி ஆச்சுன்னு முல்லவாசலால். உடனே நரசிம்மாவதாரமாக இருக்குது பெரியவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ தான் பிரசலாத மாதிரி போட்டான். சரி போய் நமஸ்காரம் பண்ணு. நீ பெரியவாருமே என்ன முடிவு பண்ணேன்னா இதை சொன்னேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிற முடிவை ஃபைனலாக எடுத்துங்கன்னு கேட்டேன். என்ன கேட்டேன், பணம் வரதோ இல்லையோ 800 ரூபா சம்பளம் குடும்ப காலக்ஷேபத்துக்கு வரத்த சட்னு விட்டுவிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் ஹிருதயத்தில் இருக்கிறத நான் சொன்னேன். சிரிச்சார். உங்கள் அப்பா எங்கே சம்பளம் வாங்கி இத்தனை நாளாக காலக்ஷேபம் பண்ணார் அப்படின்னால ஒரு பைசா அவருக்கு சம்பளமும் உண்டா? எப்படி நன்மையா பண்ணிட்டு இருக்கார். ஆகையினால பகவான் காப்பாற்றுவார். நான் சொல்கிறத கேட்குறேன்னா என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு இந்த நிமிஷத்துலேருந்து நீ ரிசைன் பண்ணியாச்சு அப்படின்னால காத்தால 7 மணிக்கு என்ன சொல்கிறேன்னா எஸ் சொல்லிட்டேன். எஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறான், நான் ராஜகோபாலை வேற இங்கே அனுப்பிச்சிருக்கேன், இவனை வேற இங்கே அனுப்பிச்சிருக்கேன். ராஜகோபால் அங்கே இருப்பார். நீ ராத்திரி போனதுக்கு அப்புறம்
ராஜகோபாலும் இதே விஷயத்தை சுருக்கமாக சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறேன்னு. ராஜகோபாலும் பெரிய தீவிரம், எங்கள் அப்பாவும் தீவிரம், அவர் ராஜகோபால். நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணுன்னு தெரியுமான்னார். ஒரு நாள் 2 நாள் எழுதி கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அடுத்த க்ஷணம் கிளம்பிடணும். அடுத்த க்ஷணம் ஆற்றுல போய் சொல்லணும். அடுத்த க்ஷணம் மேட்டூர் கிளம்பிடணும். லெட்டர் எழுதுகிற பிரின்சிபால்லாம் பார்க்கக்கூடாது. சரி போய் என்ன பண்ணுன்னு தெரியுமா இல்லையோ, உடனே தந்தி அடிக்கணும், எக்ஸ்பிரஸ் தந்தி. உனக்கு இங்கிலீஷ் சரியாகிறாதுன்னு பொய்யும் சொல்லக்கூடாது, நிஜமும் சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லி நான் இங்கே வந்திருக்கேன், லெட்டர் ஃபாலோஸ் சொல்லி. அப்பா சொன்னாரோ இல்லையா? ஆமாம். லெட்டரில் என்ன எழுதணும்னா, இங்கே அப்பாவோட நான் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிருக்கிறதுனால, எனக்கு பல அசௌகரியங்கள் இருக்கிறதுனால என்னால் அங்கே வேலை பார்க்க முடியாதுன்னு எழுதணும். இதுவும் கொஞ்சம் உண்மை. அவன் பண்ணுறது தப்புன்னு லெட்டரில் எழுதக்கூடாது. இதை இங்கிலீஷில் நடராஜரை விட்டு எழுதி லெட்டர் ஃபாலோவர்ஸ்னு தந்தியில் எழுது. என்ன ஒரு டிப்ளமசி! அப்படியே நீ பண்ணுறியான்னா அப்படியே பண்ணுறேன்னு போயிடுச்சு. அங்கே இவர் கோட்டுக்கு கொண்டா அப்படி மாதிரி நான் சொன்னேன். இதுக்கு மேலே ஆச்சரியம், எங்கள் ஆத்துக்காரி ரொம்ப சந்தோஷம்தான். அதுதாங்க, எனக்கு 4 வயசு பையனுக்கு பொண்ணுக்கு 1.5 வயசு, 4.5 வயசு அவனுக்கு, 5 வயசு இருக்கும். இவளுக்கு 3 வயசு. கையில் கால்லாம் கிடையாது, கடன் தான் இருக்குது. பெரிய குவார்ட்டர்ஸில் இருக்கும். பேஷாக பெரியவா சொன்னதை பண்ணுங்கன்னா நான் கிளம்பேஷ். அடுத்த பஸ்ஸு கிளம்பி மேட்டூர் போயாச்சு. இங்கே என்ன தெரியுமோ இல்லையா, பெரியவானுக்கு என்னடா அது, இவன் வேலையில் வந்தவன் இங்கேருந்து அங்கே போய் சொல்லி, அங்கேருந்து இங்கே போய் சொல்லி, ஊருக்கு போய் சொல்லிட்டோமேன்னு மனசுக்குள்ளே இவனுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு உடனடியாக என்ன பண்ணியிருக்கார், இந்த அத்வைத சபைன்னு ஒன்று இருக்கு. இந்த நூம்பர் பேட்டையில் ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அதில் ஏதோ வேதாந்தம் படிக்கிறவர்களுக்கெல்லாம் ஸ்டைபண்ட் கொடுக்குறதுன்னு ஆரம்பிச்சது. அது எஸ்வி ராகவன் ஆரம்பித்து அத்வைதா ரிசர்ச் சென்டர். அத்வைதா ரிசர்ச் சென்டர் இப்போ இருக்குது அந்த இன்ஸ்டியூஷன். அவள் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி, இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 250 ரூபா அவனுக்கு அனுப்ப வேண்டியது. நான் சொல்லி அவன் இருக்கான். அவனுக்கு நீங்கள் அனுப்பணுன்னா உடனே அது 250 ரூபா வரப்போகிறது முதல் வழி. இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் அங்கே போய் இருந்துட்டேன். வரவாட்டெல்லாம் அப்பா என்ன சொன்னான்? அப்பா ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ராத்துக்காரியே சந்தோஷம்னு அப்பா என்ன சொல்லுவாங்க, கேள்வியா இல்லையா? முடிஞ்சு வச்சோ. அப்புறம் காலேஜ் செக்ரட்டரி கூப்பிட்டு வந்துச்சு. சந்திரசேகர்னு பெரிய செக்ரட்டரி, வக்கீல் பாலசுவனுடைய தம்பி. அவர் கூப்பிட்டு வந்துச்சிருக்காரு. பெரியவாடு கூப்பிட்டு போய் வச்சுன்னு போனேன். கிருஷ்ணமூர்த்தியை நான் இங்கே 6 மாதம் சம்பளத்தை கட்டிட்டு போனேன். 1 மாதம் சம்பளத்தை கட்டிட்டு போனேன். பெரியவா போய் சொன்னான்ட்டு அவளுக்கு ரொம்ப கோபம் தான். டெம்பரரியாக வந்து சேர்ந்து ஜூனில் வந்து சேர்ந்தேன். பிப்ரவரியில் கிளம்பிட்டேன். என்ன பார்த்தும் கூட 1 வருஷத்துக்குள்ளே இருக்கும்போது ப்ரொபேஷனில் இருக்கிறதுனால 1 மாதம் சம்பளம் கட்டணும் அர்ஜென்ட்டாக இருந்தான்னு அந்த சட்டப்படியே கட்டிட்டு போயிட்டேன். பெரிய சொன்னேன். அவருக்கு ரொம்ப கோவம். நல்ல பையன் போகிறாருங்க. அவன் என்ன போக சொன்னது அவன் போகலை, என்கிட்ட வந்து கேட்டான். திருப்பதியில் நல்ல யோகியாளாக ஒழுங்கிறதுக்கு நீ போன்னு சொன்னேன். இப்போ அவனுக்கு அங்கே வேறு ஏதோ பிரச்சனைகளை ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதனால இப்போ 2 வருஷத்துக்கு பாலகிருஷ்ணாஸில் போட்டிருக்கேன். நீங்கள் இவருக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கார். அவருக்கு இந்த ஜூனோடு முடிகிறது. உடனே அந்த வேகன்சி அவனை போடணும். நமஸ்காரம் பண்ணி சரின்னு சொல்கிறேன். இப்போ அவர் பிஏ எழுத போகிறாருன்னு கேள்வி. எம்ஏ எழுதி பிஹெச்டி பண்ணாருன்னா மறுபடியும் எதாவது பெட்டரான சான்ஸுக்கு போயிட்டாருன்னா நான் ஆளை தேடுறது ரொம்ப கஷ்டம். பெரியவா அதுக்கு ஒரு வழி சொன்னால் நான் போடுறேன் அப்படின்னாரு. ஆமாம், நான் சொல்கிறேன். அவன் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் உங்கள் காலேஜை விட்டு போக மாட்டான். வாக்கு கொடுத்துருக்கேன். இவ்வளோ எனக்கு அப்புறம் தெரியும். அப்பாயிண்டட்னாரான். அது போகாதுன்னு இப்போ அவன் அங்கே சந்தியில் இருக்கிறாங்க. குவார்ட்டர்ஸ் உடனே காலி பண்ணுன்னா எங்கே போவோம், மேட்டூருக்கு போவோம்னா இது போவோம்னா குவார்ட்டர்ஸ் கொடுத்தோம்னு. இப்போவே இன்னிலேருந்து அப்பாயின்மெண்ட் 2 மாதம் கழிச்சேன். அவன் ஏற்கனவே நான் இங்கே இருந்த வீடு அப்படியே இருக்கேன். அதுதான் அவனுக்கு கொடுத்துடணும். அவன் ஜாகம் வந்து அங்கே இருப்பான். அப்புறம் ஜூன்லேருந்து அப்பாயின்மெண்ட் இப்படி சொல்லி உத்தியோகம் வாங்கி கொடுத்தார். அவர் சொன்னதுனால எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கிற காலேஜில் வந்து நான் ரிட்டையர்ட் ஆனேன். ரிட்டையர்ட் ஆகி இந்த இடத்துல இருக்கேன்னா யார் அனுப்புகிறேன்? என்னால் இந்த வீட்டை வாங்கி இங்கே இருக்க முடியுமா? நீங்கள் சொல்லி பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுற லௌகிகாள் வைதிகாள் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி இந்த வீட்டை எப்படி வாங்கி இங்கே இருக்காருன்றது ஒத்துமையாக புரியல, எனக்கே புரியல. அப்புறம் என்ன எல்லாருக்கும் புரிய போடுது. அப்போது பெரியவாளுடைய விசேஷ அனுகிரகம்.
எல்லாத்துக்கும் மேலே அன்னி வரைக்கும் எனக்கு சபையில் பேசணும்னா திக்கு வரும். ஆ பயம். 14/1/76 வரைக்கும் சபையில் பேச மாட்டேன், பாடம் சொல்லுவேன். இது உண்மை. நான் ஒன்றும் கேட்கவும் இல்லை. அன்னைக்கு மறுநாள்லேருந்து உதறது பேச்சுன்னா இதான் மூக்கம் கருவூத்தி வாச்சாரம். இதை தானாக மனசுக்குள்ளே பண்ணியிருக்கா. இது நான் பெரியவாழ்கிட்டே சொல்லுங்க, என்ன பேசி வச்சுருக்கேன் நீங்கள் தான் அப்படிம்பா. சும்மா அவளை பற்றி சோசனம் பண்ணும்போது என்ன பண்ணுவா? அப்படியே சும்மா சொல்கிறான்னா இல்லை அம்பாள். இது எத்தனையோ தூரம் சொல்லுங்க அப்படிம்பா.